GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமிகு ஹரிபரந்தாமன் அவர்கள். வணக்கம் சார். இந்திய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலும் அது தொடர்பான பிரச்சாரமும் இந்தியா முழுக்கவே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிற சமயத்தில் எதிர்கட்சிகளுடைய வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி மீது அமித்ஷா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சுதர்சன் ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த சமயத்தில் 2011ஆம் ஆண்டு அவர் கொடுத்த தீர்ப்பு என்பது நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக இருந்தது. சுதர்சன் ரெட்டி நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டிற்கு எதிராக 18 முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து அமித்ஷாவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அந்த 18 நீதிபதிகளுடன் நானும் சேர்ந்து கொள்கிறேன். அதாவது அதுக்கான கால அவகாசம் இல்லாத தொட்டு அவசரமா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா இன்னும் நிறைய பேர் ஒரு பல அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 100 பேராச்சும் அதை சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு தீர்ப்பை விமர்சிப்பது வேறு, அமித்ஷா சொல்ற கருத்து வேறு. அத சுதர்சன் ரெட்டி அவர்கள் அல்லது எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை பற்றி விமர்சிப்பதோ அல்லது வேற என்ன சொல்றது வேற. ஆனால் 5/7/2011 ஜூலை 2011ஆம் வருடம் 5ஆம் தேதி கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க. அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட என்ன கேட்டா ஜனநாயக உலகம், சிவில் லிபர்ட்டிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க அனைவரும் வரவேற்ற தீர்ப்பு. எல்லாரையும் அப்படி பார்த்தா அவங்களே சொல்றாங்க, தீர்ப்புலேயே சொல்றாங்க. அந்த வழக்கை தொடுத்தவர்கள் யார்? அதான் முக்கியம். நந்தினி சுந்தர் அப்படின்றவங்க டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பேராசிரியர். ராமச்சந்திர குஹா மிக புகழ் வாழ்ந்த ஹிஸ்டாரியன் அண்ட் என்வாயரன்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணா ராமச்சந்திர குஹா வந்து விடுவார். அதே மாதிரி சர்மா அப்படின்றவர், இஏஎஸ் சர்மா அப்படின்றவர் ஒன்றிய அரசில் செயலாளராக இருந்தவர், செக்ரட்டரி போஸ்ட் வகித்தவர். அதுக்கும் முன்னால் அவர் ஆந்திர பிரதேசத்தினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட கமிஷனரா இருந்தவர். ஏன் இது முக்கியம்னா, அந்த விஷயம் ட்ரைபல்ஸ், அதாவது பழங்குடி மக்கள் சம்பந்தமான வழக்குல தான் அந்த தீர்ப்பு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மத்திய பிரதேசத்தில் பிரிஞ்சு போன அந்த சத்தீஸ்கர் மாநிலத்துல ஒரு நக்சலைட்டுகளுக்கும் அரசுக்கும் நடைபெறக்கூடிய மோதலில் அரசு ஒரு பிரைவேட் ஆர்மியை, இன்னைக்கு விஜிலன்ஸ்ன்றாங்க இல்லையா, இன்னைக்கு கூட இங்க விஜிலன்ஸ், கவ் விஜிலன்ஸ் சொல்றாங்க இல்லையா, யார் இந்த கவ் விஜிலன்ஸ்? அந்த மாதிரியான ஒரு விஜிலன்ஸ் 3000 பேரை ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து மாசம் ஒரு ₹3000 சம்பளத்துக்கு அவங்களுக்கு ஃபயர் ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்காம அவர்களை அதான் ஒரு பிரைவேட் ஆர்மியை வச்சிருக்கிறது பாருங்க. ஒரு சட்டப்படி இல்லாத ஒரு குண்டர் படையை, அது ஒரு குண்டர் படை வைத்திருப்பது தவறு அப்படின்றதுதான். அதான் அந்த வழக்குல இந்த இவர்கள் போட்ட வழக்கு, இவர்கள் போட்ட ஒரு பொதுநல வழக்கிலே இந்த தீர்ப்பை அவங்க சொல்லியிருக்காங்க. அது அந்த அந்த அமைப்புக்கு பேரு, இந்த ரவுடி கும்பல் அல்லது ஒரு பிரைவேட் ஆர்மிக்கு பேரு செல்வார் ஜுதூம் அப்படின்றது. இந்த செல்வார் ஜுதூம் சட்டப்படி ஒரு இல்லாத அல்லது சட்ட விரோதமான ஒரு அமைப்பு. அப்படி பண்ணக்கூடாது. இவங்க வேணும்னா ட்ரைபல் இருக்காங்க இல்லையா, பழங்குடி இளைஞர்களை மிலிட்டரியில சேர்க்கட்டும், காவல்துறையில சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர, இந்த மாதிரி நீங்க அவர்களை ஒரு அடியாள் மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அவங்கள ரெகுலர் போலீஸ் போர்ஸ்ல கிடையாது அவங்க. அவங்களானா இவங்களை ரெக்ரூட் பண்றாங்க. இவர்களை ரெக்ரூட் பண்ணி எந்த விதமான ட்ரைனிங் எல்லாம் பெருசா கொடுக்காம முழுக்க முழுக்க இவங்களை ஒரு அடியாள் மாதிரி பயன்படுத்துறது. அந்த முறையை அவங்க சொல்றாங்க. நக்சலைட்டுகளுக்கும் அரசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவங்க பண்றது தப்பு, ஆனால் அதுக்கு எதிராக அப்படி பண்ணக்கூடாதுன்றதுதான் அவங்க சொல்றது. மற்றபடி
நக்சலைட்டின் பேரில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. மிலிட்டரி நடவடிக்கை எடுக்கிறத பத்தி அவங்க ஒரு வார்த்தையும் சொல்லல. அல்லது பேராமிலிட்டரி நடவடிக்கை எடுக்கிறத பத்தியோ காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறத பத்தியோ எல்லாம் சொல்லல. அவங்க அவங்களுடைய விமர்சன கணைகள் ஒரு பிரைவேட் ஆர்மி, சல்வார் ஜுதூம் என்கின்ற ஒரு பிரைவேட் ஆர்மியை தான் அவங்க அதை பெரிய அளவுக்கு அந்த தீர்ப்புல 81 பக்கம் கொண்ட தீர்ப்பு, 2 நீதிபதிகள், இவர் மட்டும் இல்ல, கூட பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த நிஜார் அப்படின்ற ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருந்த அந்த நீதிபதியும் 2 பேர் அளித்த தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பை இப்போ இவர் கூட இப்ப வைஸ் பிரசிடென்டா தேர்தல் அன்னைக்காட்டிக்கு அமித்ஷா சொல்லியிருக்க மாட்டார். அப்புறம் சொல்லியிருந்தாருன்னா அவர் நிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் விவாதிக்கலாம், பொருள் இருக்கும். இவர் நிற்கும் போது அவர் ஒரு தீர்ப்பை எடுத்து அந்த தீர்ப்பிலே கூட பொய்யான தகவல்களை சொல்வது, அதான் இன்னைக்கு அவங்க உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் சுட்டி காண்பிப்பது. அதுல அந்த தீர்ப்பை இவர் இன்டர்பிரட் பண்றது ரொம்ப அயோக்கியத்தனமானதுன்றாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அதுல இவர் அமித்ஷா சொல்றது நக்சலைட்டுகளை இவர் ஆதரித்த தீர்ப்புன்றார். கிடையாது. அந்த தீர்ப்பை நான் படிச்சுட்டேன், 81 பக்கம் அந்த தீர்ப்பை. இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே அதை படிச்சதுல அது உண்மை கிடையாது. அது முழுக்க முழுக்க பிளானிங் கமிஷன் சொல்றதெல்லாம் எடுத்து அவங்க சொல்றாரு. அவர் பல விவரங்களை சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால அங்க கார்பரேட்டுகள் அவங்களுடைய தொழிலை விஸ்தரிக்கும் போது விவசாயிகளும் இந்த மாதிரி காட்டில இருக்கக்கூடிய இந்த ட்ரைபல் பழங்குடி மக்களுடைய நிலங்கள் தான் அதை எடுக்கப்படுகிறது. அதுல 50ல இருந்து 1990 வரையில் அந்த நிலத்தினால வெளியேற்றப்படுறவங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 85 லட்சம் பேர் சொல்றாரு. இதெல்லாம் பிளானிங் கமிஷன்ல இருந்து ரெக்கார்ட்ல எடுத்து சொல்றாரு. இதை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க கூடாது, இதை ஒரு ரெஸ்ட்னு பார்க்க கூடாது, அன்ரெஸ்ட்னு பார்க்க கூடாது. இதை மனிதாபிமான பிரச்சனையோட அதை அணுகணும். அதுதான் வழி. அதை நக்சலைட்டுகளை 2 விதமாக அணுகணும்னு சொல்றாரு. ஒண்ணு, நம்முடைய மிலிட்ரி பேராமிலிட்டரி மூலமாக ஒரு நடவடிக்கை அரசு எடுக்கிறது. இந்த மாதிரி சல்வார் ஜுடும் கிடையாது. இன்னொன்னு, இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி சொல்ல வேண்டும் என்று பிளானிங் கமிஷன் சொல்லியிருக்கு, அதை செய்யணும்ன்றாரு. அப்புறம் அந்த தீர்ப்புல நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனை நியமிச்சு அவங்க கிட்ட ரிப்போர்ட் வாங்குறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அப்ப அது கூட எப்போ அது காங்கிரஸ் காலம், இவங்க ஆட்சியும் கிடையாது. அது அப்ப நடக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது 2011 தீர்ப்பு. அதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 2000 இருந்து 2011 வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் அது. எனவே இதுதான் இன்னைக்கு அவங்க சொல்றது பேச்சு பொருளா இருக்கு. சுதர்ஷன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு, நான் இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல போறது இல்லை, அந்த அவதூறுலாம் நான் கடந்து போகிறேன் அப்படின்ட்டாரு. அவர் எல்லாமே அவருடைய வேட்பாளர், எதிர் வேட்பாளர் பத்தி கூட இல்ல இதை இது ஒரு சிம்பாலிக்கா, இது ஒரு 2 ஐடியாலஜிக்கு இடையிலான ஒரு போராட்டமாக பார்க்கிறேன். எனக்கு சிபி ராதாகிருஷ்ணன் எனக்கு எதிரி அல்ல, எனக்கு இங்க இருக்கக்கூடிய மதவாதம் தான் எதிரி என்ற பொருளில் அவர் சொல்லி இருக்கிறார். அதான் இன்னைக்கு முக்கியமாக இதை பார்க்கணும். நாம் என்ன கேட்டீங்கல்லாம் அவர் முன்னாள் நீதிபதியா என்னன்றதெல்லாம் இல்லை, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அந்த தீர்ப்பிலே எவருமே யார் படித்தாலும் அது நக்சலைட்டுகளுக்கு ஆதரவான தீர்ப்பு இல்ல. கவு விஜிலண்ட் மாதிரி ஒரு விஜிலண்ட்டுகளை, அதை விட கவு விஜிலண்ட் கூட 10 பேர் 20 பேர் இருப்பான். ஆயிரக்கணக்கில் நீங்க ஒரு குறைந்த கூலிக்கு ஒரு அடியாட்களாக அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அதை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அவன் பயன்படுத்துறான். ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதம் தான் எப்படி இருப்பான், நம்ம ஆள்கிட்ட அவனுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அப்போ ஒரு மிலிட்டரியோ போலீஸ் ஆபீசரோ வந்தா கண்ட்ரோல் இருக்கு, இவனுக்கு எந்த கண்ட்ரோலுங்க அதெல்லாம் கேட்கறாங்க. யார் கண்ட்ரோலு? அதெல்லாம் ஒரு கண்ட்ரோலும் இல்லாம இப்படி இருந்தா எப்படியா, இது என்ன பேரு இதுக்கு பேரு? இந்த மாதிரி ஒரு அனார்க்கிய, ஒரு அராஜகமான ஒரு நிலைமையை நாங்கள் அனுமதிக்க முடியாது, சட்டம் அனுமதிக்கலன்றாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டா அது அவங்களுக்கு ஒரு கல்வி தகுதி இன்னும் பல்வேறு இடங்கள் அடிப்படையில் அவங்களை அகாமடேட் கூட பண்ணிக்கின்றாங்க. சின்ன அதுல என்ன அனுமதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நபர்கள். ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்ம்ஸ் கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து ஒரு பிரைவேட் ஆர்மியா வச்சு கூடாது, செல்வார் ஜுதுமை கலைக்கணும்ன்றாங்க. அது கரெக்ட் தானே? செல்வார் ஜுதும்ன்றது அரசாங்கத்தோட ஆர்மியா? இப்போ நீங்க சொன்னது போலயே சார், சல்வார் ஜுதும் அப்படின்ற ஒரு அமைப்பை 2005ஆம் ஆண்டு சத்தீஸ்கரை அப்போ ஆட்சி பண்ண பாஜக கொண்டு வரதா நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டாவது, அந்த அமைப்புக்கான நோக்கமே அப்போ அங்கிருந்த அந்த நக்சலைட்டுகளுக்கு எதிராக
அந்த ஊர் இளைஞர்களை, அந்த ஆதிவாசி இளைஞர்களை தயார்படுத்தி அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து அவங்களுக்கு எதிராக சண்டையிட வைக்கக்கூடிய நோக்கமாக தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பில் சுதர்சன் ரெட்டி என்னென்ன பதிவுகளை பண்ணுறாரு சார்? எதற்காக இந்த சல்வார் ஜுதும் அப்படின்ற அமைப்பை வந்து சட்டவிரோதமான அமைப்புன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு, என்னென்ன அவங்கெல்லாம் கிரவுண்ட்ல வந்து எப்படிலாம் பல குற்றங்களை பண்ணியிருக்கிறதா பாக்குறீங்க? இல்ல சார், இதுல நீங்க 2004 பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி முடிஞ்சு போகுது, வாஜ்பாய் அரசு. அதுக்கு அடுத்து காங்கிரஸ் தான் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுல நிறைய ஃபண்ட்ஸ் தராங்க. சத்தீஸ்கர்ல மாறி மாறி காங்கிரஸ் பிஜேபி இருவருமே இந்த சல்வார் ஜுதுமை வந்து ஆதரிக்கிறவங்க தான் என்னுடைய கருத்துல. அதாவது சல்வார் ஜுதுமை வந்து முழுக்க முழுக்க பிஜேபி கிரியேட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன கேட்டா இன்னைக்கு அமித்ஷா சொல்றது அராஜகமாக இருந்தாலும் சல்வார் ஜுதும் என்ற ஒரு ஒரு பிரைவேட் ஆர்மியை கட்டமைத்ததில் இருவருக்குமே, இரண்டு அரசுக்குமே, யார் அரசால இருந்தாலும் அவங்க அதுக்கு அதை பங்குண்டு. அது வந்து உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போறது இந்த நான் சொன்ன ஒரு மிக புகழ் வாய்ந்த ஒரு நபர்கள். நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண நபர்கள் அல்ல. நான் சொன்னேன், அதுவும் சர்மா வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட கமிஷனரா இருந்தவர் ஆந்திராவில். யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய செக்ரட்டரி, ஐஏஎஸ் கேட்டரா, அவங்க தானே செக்ரட்டரியா இருக்க முடியும். ராமச்சந்திர குகா உங்களுக்கு தெரியும், நந்தினி சுந்தர்ன்றவங்க வந்து டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர். இவங்க இப்போ சொல்ற அந்த விவரங்கள் பிளானிங் கமிஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க இதை பத்தி நான் அதுதான் ஏற்கனவே சொன்னதான் ரிப்பீட்டடா சொல்லணும். அதை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க சல்வார் ஜுதும் வந்து சட்டவிரோதமான ஒரு அமைப்பு, சட்டவிரோதமா ஒரு ஆர்ம்டு கேங் அப்படின்னு அவங்க வகைப்படுத்துறாங்க. அது வந்து அதுக்கு ஒரு லீகல் ஸ்டாண்டிங் இல்லை. எதுக்கு அடிப்படையில் அது கிரியேட் பண்ணப்படுது? ஒரு சார் இங்க காவல்துறை சென்னையில இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கும்ல. அது எந்த அடிப்படையும் இல்லை. அவங்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அந்த ஒரு நியமனத்துக்கு ஒரு முறை இருக்கும், அதற்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா சார், அதுக்கான சம்பளங்கள் இருக்கும். இதெல்லாம் இல்லாம இவங்க ஒன்றிய அரசும் பணம் தருது. அதனாலதான் நீங்க 11 வரைக்கும் நடக்கும்போது ஒன்றிய அரசு அதை பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3000 ரூபாய் சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அவங்களுக்கு எல்லாம். இதை வந்து இந்த முறை வந்து சரியில்லைன்றாங்க. நீங்க கவ் விஜிலன்ஸ் சரி என்றால் இதுவும் சரி. எந்த விஜிலன்ட்டும் சரியா இருக்க முடியாதுங்க ஒரு ஜனநாயக அமைப்புல. தடி எடுத்தவன் தன்னல்காரன் ஆக முடியாது. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. அதுதான் அந்த தீர்ப்புல இருக்கிறது. அந்த தீர்ப்பை இந்த நேரத்துல சொல்லுவது ஒரு அராஜகமானது. அதுதான் இந்த 18 பேர் நீதிபதிகள் எல்லாம் பல வந்து முக்கியமான இந்த சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட அவர்கள் வந்து இதுல கொடுத்திருக்காங்க, அதை கண்டிச்சிருக்காங்க. மாநிலத்துல நக்சலைட்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நக்சலைட்டுகளுக்கு எதிராக சண்டையிடக்கூடிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கு தான் இருக்கு. இப்போ உங்களோட பார்வையில எதற்காக ஒரு மாநில அரசு அதோட அதிகாரத்தை பயன்படுத்தாம தன்னிச்சையா ஒரு தனியார் ஒரு ராணுவத்தை உருவாக்கி சத்தீஸ்கர்ல எதற்காக வந்து இந்த அமைப்பை உருவாக்கணும்னு பாக்குறீங்க சார்? சார் இந்த பண்றதை வந்து மாநில அரசுக்கும் உண்டு, மைய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் உண்டு. இந்த நக்சல் ஏன்னா அவர்கள் ஏன் நக்சலைட்ஸ் அல்லது மாவோயிஸ்ட் எந்த பேர்ல பிடபிள்யூஜி என்ன வேணா பேர் சொல்லுங்க, இந்த இந்திய அரசை வந்து ஆயுதம் தாங்கி தூக்கி எறிய வேண்டும் என்று யார் புறப்பட்டாலும் அவர்களை வந்து எதிர்த்த நடவடிக்கையில் இராணுவத்தையும் காவல்துறையும் ஈடுபடுத்தி அதை எதிர்கொள்ள வேண்டியது அவர்கள் அரசினுடைய பொறுப்பு. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒன்றிய அரசும் அதை ஒன்றிய அரசு செய்யுது. பேராமிலிட்டரி வந்து அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு. இதை இவங்க வெறும் போலீஸ் மட்டும் பண்றது இல்லை, இது மிலிட்ரி அண்ட் பேராமிலிட்டரி. ஜம்மு காஷ்மீர்ல போனா அங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸா பண்றாங்க, மிலிட்ரி தான் பண்ணுது. அதே மாதிரி இங்கெல்லாம் வடகிழக்கு மாநிலங்களாகட்டும், இங்க சத்தீஸ்கர் போன்ற நக்சலைட் இயக்கங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களாகட்டும், அங்க ஒன்றிய அரசினுடைய படைகள் இருக்கின்றன. அதான் நான் சொல்ற மாதிரி பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் மாதிரியான படைகள், இன்னும் பேராமிலிட்டரி போர்ஸ் என்னக்கூடிய விதமான படைகளும் மிலிட்ரியும் இருந்து அதை செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸும் இருக்கு. இவைகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில ஆட்சேபனையே இல்லை. அதை இன்னும் பலப்படுத்தணும். அதை எப்படி எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட இப்ப அவரே சொல்றாரு, இப்ப அதெல்லாம் அந்த நக்சலைட்டுல ஒழிச்சிட்டோன்றாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? அது இப்ப என்ன சொல்றாரு, இந்த சர்க்கார் ஜுதுமை கண்டு இல்நாட்டிக்கு போனா இன்னுமே இப்ப ஒழிச்சுட்டு தான் சொல்றாரு அவர். இப்ப இல்ல, இனிமேல் நக்சலைட்ஸே இல்ல அவருடைய கணக்குல. இதை கண்டி சல்வார் ஜுதும் தடை செய்யப்படலன்னா 2014 ஆட்சிக்கு வந்து இப்ப 2025 ஆட்சி அவங்களை ஒழிக்கிறதுக்கு 2020 ஒழிச்சிருப்போன்றாரு. இதை வந்து எப்படி இன்னும் கூட ஒரு வருஷம் ஆகட்டும், ஆனா என்ன முறையோ அதைப்படிதானே செய்யணும். நான் வந்து ஒரு தனிப்பட்ட பிரைவேட் ஆர்மியை வச்சு பண்ணி ஒரு அரசாங்கம் எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு இருக்கு. அதுதான் இந்த நீதிபதிகள் கேட்கிறாங்க.
அப்படி ஒரு வழக்கு கொண்டு வரும்போது நான் சொல்ற மாதிரி நந்தினி சுந்தர், ராமச்சந்திர குஹா, சர்மா என்கின்ற ரொம்ப மிக அறியப்பட்ட கல்வியாளர்கள், அதுக்கு பழைய அரசியலே உயர் உத்தியோகத்தில் இருந்தவங்க, ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டாரியன், இவர்கள்லாம் ஒரு வழக்கு போட்டு இந்த பிரச்சனையை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரும்போது அரசினுடைய தரப்பையும் கேட்கிறாங்க. பல நாள் விவாதம் நடக்குது. இதுல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை கேட்கிறாங்க. அப்புறம் அதுல அக்னிவேஷ் வர இதுல இருக்காரு, சுவாமி அக்னிவேஷ் பிறந்துட்டாரு. இந்த சுவாமி அக்னிவேஷ் அங்க போய் இந்த செல்வார் ஜுபு முன்ன ஒரு சாதாரண 300 பழங்குடி மக்கள் வீட்டை எரித்ததாக அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு. அது சம்பந்தமா அந்த மக்களுக்கு இவர் நிவாரணம் கொடுக்க போனா இவர் தாக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அதுக்காக பற்றிதான் சொல்ல, அது தவறு என்பதெல்லாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அந்த தீர்ப்பை இப்படி இந்த முறையில பார்ப்பது அமித்ஷா தவறானதாக நான் பார்க்கிறேன். நான் கூட அந்த 18 பேருடன் சேர்ந்து என்னுடைய கருத்தையும் பதிவு செய்யறேன். சரி, முன்னாடியே சொன்னது போல ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம், ஆனா நீதிபதியை நேரடியாகவோ மறைமுகமோ விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டமா இருக்கு. ஆனா இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வெளிப்படையா முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை இப்படி விமர்சனம் பண்றது இன்னும் அதிகம் பேர் விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இது எடுத்துட்டு போகாதா சார்? ஏன்னா ஏற்கனவே இந்த பாஜக அரசுக்கும் நீதித்துறைக்கும் பல வகைகள்ல மோதல் போக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த கொலீஜிய முறையை நீக்கிறதுக்கு பாஜக அரசு முயற்சி பண்றாங்க. ஒரு பல்வேறு சட்டங்கள்ல பாஜகவுக்கும் நீதித்துறைக்கும் பல மோதல்கள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இப்போ அதுக்கும் சேர்த்த மாதிரி அமித்ஷாவை ஒரு முன்னாள் நீதிபதியை வெளிப்படையா விமர்சனம் பண்றது ஒரு தவறான முன்னுறுதலுக்கு இருக்காதா சார்? இது தவறான முன்னுதாரணம் தான் சார். ஆனா அவருக்கு இப்ப நல்ல காரணம் எல்லாருக்கும் தெரியுது. ஏன் திடீர்னு நீதிபதி சுதர்சன் ரெட்டியோட இந்த தீர்ப்பை சொல்றாரு? நீதிபதி சுதர்சன் ரெட்டி இந்தியா பிளாக் சார்பாக வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட், குடியரசு துணைத் தலைவருக்கான போட்டிக்குள்ள அவர் இருக்காரு. அது 2014 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பை இப்ப எடுத்து இன்னைக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியம். இப்போ நக்சலைட் அவர் 2014 இருந்து கடந்த 11 ஆண்டுகளா நக்சலைட்டுகளை, மாவோயிஸ்டுகள் என்ற இவர்களை எதிர்த்து இந்த அரசு கடுமையான தாக்குதலை நடத்தி அவரை ஒழிச்சதா சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் இல்ல. அப்போ சொல்ல வேண்டியதுதானே, அந்த தீர்ப்பு தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா அதை அதுல ஏதோ ஒரு குறைந்தபட்ச நியாயங்களாவது சொல்லலாம். என்ன இவர் தேர்தலில் போட்டியிடுற கட்டத்துலதான் இவர் சுதர்சன் ரெட்டியை பத்தி இந்த விமர்சனத்தை சொல்றாரு. இவரு இதுக்கு முன்னாடி சொல்லல. ஏன்னா இந்த மாவோயிஸ்டுகளுக்கும் இந்த அரசுக்கும் நடக்கக்கூடிய மோதல் பற்றி இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் கிட்டத்தட்ட அவர்கள் இல்லாமல் கிட்டத்தட்ட அவர்கள் இருப்பே இல்லாமல் போயிட்டதுன்றத கிட்டத்தட்ட பத்திரிகைகள் வர செய்திகள் தெரிவிக்குது அவங்களுக்கு. அப்படி சொல்லும் போது அவர் சொல்ல வேண்டியதுதானே, அப்ப இந்த பிரச்சனையே கடந்த பல ஆண்டுகளா இதை பத்தி நக்சலைட்டுகளை எதிர்த்து அந்த போராட்டத்தை பத்தியும் அரசு அவர்களை எதிர்த்து நடவடிக்கை எடுக்குது. நாங்கள் அவர்கள் முழுவதுமாக துணை தெரியும் என்று சொல்றப்போ இந்த தீர்ப்பு எங்களுக்கு எப்படி தடையா இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒத்துக்கலாம். இந்த தேர்தலின் போது நாமினேஷன் ஃபைல் பண்ற போது இப்படி சொல்லுவது அது ஒரு முறைகேடானதாக, ஒரு அராஜகமானதாக, தவறானதாக நான் பார்க்கிறேன். இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தி பேசும்போது சார், இதுக்கு முன்னாடி இருந்த ஜக்தீப் தன்கர் அவர் கிட்டத்தட்ட ராஜினாமா பண்ணி 1 மாதம் ஆகிவிட்டது. இப்போ ஜக்தீப் தன்கரோட நிலை என்னன்றது யாருக்குமே தெரியாம இருக்கிற சமயத்துல தான் அமித்ஷா இதுக்கும் கருத்து சொல்றாரு. ஜக்தீப் தன்கரோட நிலையை பத்தி யாருமே ஆராய வேண்டாம் மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்றாரு. உங்களோட பார்வையில இது எப்படி மத்திய அரசாங்கம் இதை பார்க்குதுன்னு பாக்குறீங்க சார்? ஆனா முன்னாள் துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆனது, எப்படி இருக்காருன்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இந்தியா முழுக்கவே எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ உங்களோட பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க சார்? தன்கர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட எந்த குரலும் இல்லை. அதை நம்ம எப்படி எனக்கு அதுக்கு தாண்டி எனக்கு சொல்றதுக்கு இல்ல. அத யூகங்கள் இருக்குல்ல, அவர் வீட்டு சிறையில் வைத்திருக்க இந்த பாஜக அரசு அப்படி எல்லாம் சொல்லுவதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருப்பதாக தெரியவில்லை. அப்படியெல்லாம் இருந்தால் அது நமக்கு ஜனநாயகத்துக்கு பெரிய இழுக்காக கருதுகிறேன். ஆனால் இதை மீடியா தான் புலனாய்வு செய்து இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லணும். எனக்கு தெரியாது, தன்கரை பத்தி தெரியாது சார். இதை சல்வார் ஜுதும் சம்பந்தமான அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த வழக்குக்கு பேர் நந்தினி சுந்தர் அப்படின்னு போட்டேன்னா வரும். நந்தினி சுந்தர் எதிர் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் போட்டிங்கன்னா வரும். 5/7/2011 வெளியான தீர்ப்பு அது அன்னைக்கு. அதனால தன்கரை பற்றிய விவரங்கள் எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எங்களுக்கு தெரியும். பத்திரிகையில வர செய்தி தான் எங்களுக்கு தெரியும். பத்திரிகையில இதை தாண்டி எந்த செய்தியும் வரல. இப்படி ஒரு நீங்க சொல்ற மாதிரி வதந்தி இருப்பதே தவிர
பத்திரிகைகள்ல அவரை வந்து இதுல காஷ்மீர்ல இருக்க ஒரு கட்டத்துல வந்து உமர் அப்துல்லா உட்பட வீட்டு காவல்ல வச்சதை பற்றிய செய்திகள் வந்தது பத்திரிகையிலே. ஆனால் அப்படி ஒரு செய்தி இங்க செய்தியாக வரல, ஒரு என்ன சொல்றது வதந்தியாக பரப்பப்படுது. அதை வச்சுக்கிட்டு நம்ம கருத்து சொல்ல முடியாது சார். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தன்கர் எப்படி இருக்கான்றது தெரியாம நாங்க சொல்ல முடியாது. ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு புலனாய்வு செய்யக்கூடிய உங்களுடைய ஜேர்னலிஸ்ட், நக்கீரன் மாதிரி பத்திரிகைகள், அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அந்த வேலையை செய்யட்டும் சார். அதை கண்டுபிடிச்சு அதோட நேர்மையாக இருந்தா சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார் கருத்து நேரத்துக்கும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.